தோழா தோழி அறம் வளர் வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் குறிக்கோள் என்பது மிக முக்கியமானது. ஏன் முக்கியம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு உங்களுக்கு 2 கதை சொல்ல போகிறேன். முதல் கதை ஒரு ஸ்டூடெண்ட் பற்றியது, இன்னொரு கதை நம்மளை மாதிரி மனிதர்களை பற்றியது. முதல் கதையில் அந்த ஸ்டூடெண்ட் எப்படியாவது 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார். இது அவரோட குறிக்கோளாக இருக்குது, அதாவது கோலாக இருக்குது. ரெண்டாவது கதையில் ஒரு மனிதனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. அந்த 5 லட்ச ரூபா கடனில் ஒரு 2 லட்ச ரூபாயை இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எப்படியாவது அடைச்சணும்னு இலக்கு நிர்ணயிக்கிறார். இது இவரோட குறிக்கோள். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லைங்களா, அவரோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு அந்த வாத்தியார் கடுமையாக கண்டிக்கிறார். உங்கள் பையன் சரியில்லை, அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். வீட்டுக்கு போன அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த அவமானத்தை நினச்சி ரொம்ப கண்ணீர் விட்டு அழறாங்க. இதை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்டு அடுத்த முறை எக்ஸாமில் நாம் 80 மார்க் எடுக்கணும்டா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். அதே நம்மளை மாதிரி மனிதருக்கு வாங்க, 2 லட்ச ரூபா கடனை அடைச்சணும்னு முடிவு பண்ணார் இல்லைங்களா. அவர் உறவினர் வீட்டுக்கு போகும்போது அங்கே இன்னும் கடங்காரனாக இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்திடுறாங்க. அவரோட குழந்தைகளையும் அவமானப்படுத்திடுறாங்க, கடங்காரனோட பிள்ளைங்க அப்படின்னு. ஸோ இதை தாங்கிக்க முடியல அவரால். ஸோ அவர் தன்னோட இலக்கை ஒரு வருஷத்துக்குள்ளே 5 லட்சத்தையும் அடைக்கணும்னு இலக்கு நிர்ணயிக்கிறார். 2 பேருமே இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்க. இவங்க இலக்கை அவங்க ஏன் 40லேருந்து 80க்கும் 2 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கும் மாற்றினாங்க சொல்லுங்கள். காரணம், அவமானம்ன்ற காரணம். ஒரு குறிக்கோளை நீங்கள் அடையணும்னா அந்த குறிக்கோளுக்கு பின்னாடி மிக வலிமையான காரணம் இருக்கணும். நோக்கத்தை அடையணும்னா ஏன் அடையணும், ஏன் என்ற கேள்விக்கான பதில் ஒரு வலுவான காரணமாக இருந்தால் உங்கள் இலக்கை நீங்கள் அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் எப்படிப்பட்ட இலக்கை நிர்ணயிக்க போகிறீங்க, உங்கள் மனநிலை தான் அதை முடிவு பண்ணும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அறம் வளர் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.